தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வர இருக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நான் 19ஆம் சங்கீதத்தை தியானம் செய்ய போகிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே இந்த இயல்பையான உலகமானது தேவனுடைய மகிமையையும் சிருஷ்டிப்பின் வல்லமையையும் வெளிப்படுத்துவதாக யூதேயா கிறிஸ்தவர்கள் காண்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 19:7 வசனத்திலே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வசனங்கள் தேவனுடைய கற்பனைகள், வார்த்தைகள், இவற்றின் தன்மை, நன்மை, பதிப்பு இவற்றை பற்றி கூறுகின்றன. இதில் அடங்கிய 5 உண்மைகளாவன கர்த்தருடைய வேதத்தில், அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விதி கர்த்தருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டும் ஒரு பொதுவான சொல். கர்த்தருடைய வேதம் ஒரு மனிதனுக்கு அவன் தேவனோடு சரியான உறவுகளும் வழியை காட்டுகிறது. இரண்டாவதாக சாட்சிகள். இது தேவனுடைய மெய்யான வார்த்தைகள் அவருடைய குணாதிசயங்களுக்கும் சித்தத்துக்கும் சாட்சி பகர்கின்றன. பிரியமானவர்களே, மூன்றாவதாக போதனைகள். தேவ பக்தியுள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் நீதியான வாழ்க்கை வாழ்வதற்குரிய தேவனுடைய திட்டவட்டமான நெறிமுறைகளை இவை காட்டுகின்றன. நான்காவதாக கட்டளைகள். தேவனுடைய வழிகளை தேடுகிற விசுவாசிகளுக்கு வழிகாட்டும் ஒளியாக அதிகாரமுள்ள தேவ கட்டளைகள். ஐந்தாவதாக நியமனங்கள். உலகின் நியாயமான முறையில் நேர்மையோடு வாழ்க்கை வாழ வழிகாட்டும் சமுதாய விதிகள். தாவீது சொல்கிறார், சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசிகள் தங்கள் முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கவும் ஊழியம் செய்யவும் போராடுகிறார்கள். ஏனெனில் இந்த வாழ்க்கையில் இன்னும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இருந்த போதிலும் தேவனுடைய சித்தத்தை அறியாதபடியால் அதை செய்ய தவறுவதால் அவர்கள் குறைவுள்ளவர்களாகலாம். ஆகவே அவர்கள் தங்கள் தவறுகளுக்காகவும் மறைவான குற்றங்களுக்காகவும் தேவனுடைய மன்னிப்பை தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, 13ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதத்துக்கு நீங்களாக இருப்பேன். இன்னைக்கு பாருங்க, துணிகரமான பாவங்கள் உலகத்திலே காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் துணிகரமா ஒரு மனிதனை கொலை பண்ணிடுறான், துணிகரமா கொள்ளையடிக்கிறான், துணிகரமா அடுத்தவன் மனைவியின் மீது ஆசைப்படுகிறான், துணிகரமா பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறதற்கு துணிகரமாக ஆபாச படங்களை பார்க்கிறான். எவ்வளவு துணிவு! இந்த துணிவை கொடுக்கிறது யார்? பிசாசு. தேவனுக்கு உண்மையாய் பயப்படுகிறவன் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி காணப்படுவான். அதான் தாவீது சொல்கிறார், தேவனே, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அவர் சொல்கிறார், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதீரும். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உலகமும் வேணும், பாவமும் வேணும், கர்த்தரும் வேணும், பாவமும் வேணும், எனக்கு நான் ஆலயத்திற்கு செல்லணும், இப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும் தாவீது சொல்கிறதா. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதத்துக்கு நீங்களாய் இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. அவர் சொல்கிறார், என் கண்மலையும், he is my rock, he is my salvation, என் ரட்சிப்பு அவரே, என் மீட்பரும் அவரே,
நட்சிப்பு அவரே, என் கண்மலை அவரே, என் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டுடைய வேத வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ்.